ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதாவது வரமலட்சுமி பண்டிகை பண்றதுக்காக வியாழக்கிழமை போய் காய்கறியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். என்னோட ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்தது எல்லாம் எடுத்து வச்சுட்டுருந்தோம். அக்கா வந்து என்ன ஹாஸ்டலுக்கு சமைக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் நீங்க இப்படி தான் பண்றீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து நான் 10 இல்லன்னா 15, 20க்குள்ள நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு 5 வருஷம் முன்னாடி வரைக்கும் 35 பேரு, 30 பேருக்கு சாப்பாடு போட்டுட்ருந்தேன். இப்போ வந்து 15 இல்ல 20க்குள்ள போடுறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ அதாவது 12 ஐட்டம் சமைக்கிறேன். சமைச்சிட்டு நான் வந்து கிஃப்ட் வந்து கொடுத்தா எங்கன்னா தூக்கி போடுவாங்க. மனசார எங்களுக்கு வந்து சாப்பாடு நான் செஞ்சு போட்டா வந்து நம்மள நெனச்சுக்கிறாங்க, நெனைக்கலாம். அது ஒரு இது. எனக்கு வந்து அது ஒரு சந்தோஷம் அதில கெடைக்குது. நான் வந்து ஒரு 12 ஐட்டமான சமைச்சிட்டு, நான் வாழை இலை போட்டு பரிமாறிட்டு, அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு நல்லா நான் வந்து கவனிப்பேன். அதில கிடைக்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அவங்க நம்மள நெனைக்கிறாங்க, நெனைக்கல அது 2வது விஷயம். நமக்கு எதனா ஒரு ஐட்டம் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது, அதில கிடைக்கிற சந்தோஷமே ஒரு சுகம். எனக்கு புடிச்சிருக்கு. நான் 20 வருஷமா எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து தான் நான் வந்து சமைச்சு போட்டுட்டு தான் இருக்கிறேன். வரமலட்சுமி எத்தனை வருஷமா பண்ணிட்டுருக்கேனோ, அத்தனை வருஷத்துலயும் நான் வந்து சாப்பாடு செஞ்சு பரிமாறுறேன். ம். ஒரு 5 வருஷம் முன்னாடி அதாவது என்னோட ஹஸ்பண்டு, ஃபேமிலி ஆளுங்கெல்லாம் அதாவது 15 பேர் வந்தாங்க. நான் வாடகை வீடு இதே சைஸ்ல தான் வந்து இருந்தது. போன விளாக்ல நான் வீடியோ எடுத்து காமிச்சிருந்தேன். அந்த வீடியோலாம் என் வீடு இருக்கும். அத நான் வாடகை இருந்த வீடு. அவ்வளோ பெரிய வீடு. அதாவது இந்த சைஸ்ல தான் இருக்கும். அதில வந்து 15 பேர் கூப்பிட்டுருந்தேன். அக்கா, அம்மா அப்புறம் வந்து இங்க இருக்கிற ஒரு ஒரு அங்க இருக்கிறவங்களே ஒரு 5 பேர். அதாவது அவங்களுக்கு மொத்தமா சாரி எடுத்து வந்து குடுத்துட்டு, என்னால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சமையல் செஞ்சுட்டு பரிமாறும்போது எங்க மாமியாரு இப்போ கூட பூஜை பண்ணப்போ என் மாமியார் சொல்லிட்டு இருந்தாங்க, "ஏன் நீ எங்கள கூப்பிடல?" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து எங்க சித்திக்கு உடம்பு சரியில்ல. அதனால தான் கூப்பிடல. அத்தை வந்து அங்க அவங்க பார்த்துக்கிறாங்க அவங்கள. அவங்க வருது. அத்தை வந்து எப்பவுமே அங்க அத்தை சித்தி வீட்ல தான் இருப்பாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லன்றதுக்காக. அவங்களுக்கும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதனால எங்க அத்தை ரொம்ப கிராண்டா பண்ணிட்டியாம்மா பூஜைன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சரி ஓகே. அது வந்து மாமா வந்து பேசிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அவங்க கிட்ட பேசிக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பொருள் கல்கண்டு, ஏலக்காய் வந்து நவக்கிரக இதாவது சக்கரம், அதாவது என்ன சொல்றது? எனக்கு கன்னடத்திலே வருது, தமிழ்லையும் வருது. அதாவது கவடை வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஒரு 5 பொருள் போட்டேன். வெட்டி வேர் போட்டேன். ஜவா போட்டேன். வந்து கல்கண்டு இதெல்லாமே போட்டுட்டு, பச்சை கற்பூரம், பன்னீர் எல்லாமே போட்டுட்டு, எனக்கு எவ்வளோ ஐட்டம் தெரியுதோ அதெல்லாம் வந்து வாசனை பொருள் எல்லாம் போட்டு, எனக்கு மஞ்சள், குங்குமம் எல்லாமே போட்டுட்டு, எனக்கு எவ்வளோ தெரியுதோ அவ்வளோ வந்து எல்லாமே அதில் போட்டு, நான் வந்து கலசத்துக்கு நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெட்டி வேரெல்லாம் போட்டுட்டேன். போட்டு கமலத விதை வந்து இன்னொன்று வந்து கருப்பு சிகப்பா இருக்கும். அது வந்து கன்னடத்தில் தான் எனக்கு தெரியும். தமிழில் தெரியாது. அதாவது எனக்கு தெரிகிற பொருளெல்லாம் நான் லக்ஷ்மிக்கு என்னென்ன பொருள் பிடிக்குமோ அத்தனை பொருள் நான் போட்டுட்டு வரமலட்சுமி பண்டிகை எப்போவுமே நான் வந்து செய்கிறேன். ஆனால் இந்த வாட்டி நாங்கள் சாரி வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சுதான்னா நான் வந்து இந்த வாட்டி இந்த ஸ்க்ரீன் வாங்கி போட்டது தான். நான் வந்து ரொம்ப நாளாக நினைப்பேன் ஸ்க்ரீன் வாங்கி போடணும், இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணணுன்ட்டு. ஆனால் எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து டைமு கிடைக்கிறதில்ல. இந்த வாட்டி நான் ஸ்க்ரீன் முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன். வாழை இலையில வாங்கலான்னு பார்த்தா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு, இது வாங்கிட்டேன். இது தேங்காய் இலையில வந்து அதாவது பின்னுன மாதிரி இருந்துச்சு, இதுவும் நல்லா இருந்துச்சு. சரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து போடலான்ட்டு வாங்கி போட்டுட்டேன். நல்லா லுக்காக இருந்துச்சு.
சாரி வந்துட்டு ஃபஸ்ட்டு எல்லாமே கட்டி ரெடி பண்ணிவிட்டேன். 4 பாக்ஸில் வந்து அரிசி போட்டுட்டு அதில் தண்ணி எல்லாம் மஞ்சள், குங்குமம், அதாவது சொன்னேன் இல்லைங்களா, அந்த பொருளெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். வச்சுட்டு வந்து நைட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் காலையில் தான் வந்து இந்த நகைங்களை எல்லாமே போட்டுட்டு விநாயகர் அப்போ வச்சது வந்து தெரியல, என்னன்னு தெரியல. சரி ஓகே, அது கட் ஆகிடுச்சும் போல். ஓகே, கலசம் வைக்கிறது இதெல்லாமே வந்து காட்டலான்னு நினச்சா அது வந்து இல்லை. சரி, நம்ம முகம் போடுறதெல்லாம் வந்து ஷார்ட் வீடியோவில் வேணும்னா இருந்துச்சுன்னா நான் போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இது வந்து மஞ்சளில் நான் வந்து விநாயகரப்போ புள்ளையரப்போ பிடிச்சிட்டு வச்சுட்டேன். வச்சுட்டு ஃபஸ்ட்டு அவங்கள தான் தட்டை வச்சுட்டேன். முன்னாடி காசு வச்சு தேங்காய் மட்லக்கி கன்னடத்தில் வந்து சொல்லுவோம். தேங்காய் வச்சுட்டு கொப்பரிக்காய் வைக்கிறோம், அதாவது ட்ரை தேங்காய் வைப்போம். அதில் வந்து அரிசி, மஞ்சள், குங்குமம், ட்ரை ஃப்ரூட்ஸு வச்சுட்டு தாயாருக்கு வந்து 101 ரூபாய் வச்சுட்டு தட்டலை. நாங்கள் வந்து அது கன்னடத்தில் மட்லக்கின்னு சொல்லுவோம். அது வந்து வச்சு எடுத்து வச்சுட்டேன். வச்சுட்டு ஃபஸ்ட்டு 2 சைடில் வந்து குத்து விளக்கு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சின்னதாக வெள்ளியில் 2 விளக்கு வச்சுட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருந்தேன். ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸு, அதாவது சாமிக்கு என்னென்ன பலகாரம் வைக்கணுமோ எல்லாமே வச்சுட்டேன். வச்சுட்டு எனக்கு வந்து வந்து காலையில் ஒரு 4:30 மணிக்கே பூஜை பண்ணிடலான்னு பார்த்தேன், முடியல. சரி ஓகே, நாங்கள் வந்து காலையில் 3:30 மணிக்கு எந்திரிச்சேன். ஆனால் வந்து இதெல்லாமே மறுபடி வாசல் கழுவிட்டு மஞ்சள் பூசிட்டு இது எல்லாமே வந்து வெள்ளிக்கிழமையே பண்ணனால வந்து டைமு பத்தல. நாம் எதனா வந்து பூஜை இந்த மாதிரி வச்சுக்கிறோன்னும் போது என்ன பண்ணணும், நம்ம வேலைக்கிழமையே வாசலுக்கு எல்லாம் மஞ்சள் பூசி நல்லா வந்து வாசலை நல்லா டெக்கரேட் பண்ணிடணும். அப்போ தான் நல்லா லட்சணமாக இருக்கும். நான் வந்து எல்லாமே வெள்ளிக்கிழமையே செஞ்சுட்டேன். அதனால் வந்து டைமு பத்தல. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி நான் பூஜை பண்ணது. சரி ஓகே, ஆனால் நல்ல நேரத்தில் தான் நான் பண்ணிட்டேன். ரவை லட்டு வந்து செஞ்சு அக்கா எடுத்துகிட்டு வந்தது, வீட்டில் செஞ்சு. நான் வந்து வீட்டில் இங்கே ரெடி பண்ணலான்னு பார்த்தேன். அக்காவே அவளுக்கு வந்து பிடிச்சிருந்தது, அவளே செஞ்சு எடுத்துகிட்டு வந்தா. அக்கா எதுவுமே தொடலை, எல்லாமே எனக்கு இந்த பக்கம் வை அந்த பக்கம் வையன்னு சொல்லிவிட்டு அக்கா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எவ்வளோ வந்து ஃப்ரூட்ஸ் வந்து இந்த வாட்டி ஃப்ரூட்ஸ் கம்மியாயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பலகாரமும் கம்மியாச்சு. ஏன்னா போதும் சிம்பிளாகவே செய்யலான்னு பார்த்தேன். அப்போ கூட கொஞ்சம் ஜோராக தான் போச்சு. அந்த அம்மாவுக்கு நம்ம எப்போவுமே சிம்பிளாக செய்கிறோன்னு சொன்னால் ஆகுறதில்ல. அந்த அம்மா கோவம் வருதும் போல். ரொம்ப கிராண்டாகவே நடந்துடும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த வருஷம்தான் ஸ்க்ரீன் மட்டும்தான் ஃபேஸில், அதாவது டெக்கரேட்டில் வந்து புதுசாக இருக்குது. ஏன்னா நான் வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸ்லேயும் பலகாரத்துலேயும் கம்மியாயிடுச்சு. அது வந்து ஃபீலிங்காக இருந்துச்சு. மனசுக்குள்ளே ஒன்று, என்னடா இது நான் அம்மா தாயாருக்கு வந்து கம்மியாக வச்சுட்டேனேன்னு ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் 3 நாளைக்கு வச்சுருந்தேன். பௌர்ணமி வந்துச்சுன்றதுக்காக நான் காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:45க்குள்ளே நல்ல நேரத்தில் எடுத்துட்டேன். என்ன சொல்கிறதுன்னா வந்து வருஷம் நான் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நான் 3 நாள் வச்சிட்ருந்தேன். இந்த ஒரு 5 வருஷமாக நான் ஒரே நாளைக்கு எடுத்துடுறேன். ஏன்னா பாப்பாவுக்கு எப்போ வேணாலும் டேட்டு வரலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து நான் எடுத்துடுவேன் ஒரே நாளுக்கு. ஏன்னா மன திருப்தியாக நான் பூஜை பண்ணிடுறேன். அதனால் வெள்ளிக்கிழமை காலையில் வச்சிட்டேன்னா விடிகாலையில் நைட்டுக்கு தலை ஆட்டி விட்டுட்டு நைட்டுக்கு ஆட்டிட்டேன்னா காலையில் எழுந்திரிச்சி எடுப்பேன் எப்போவுமே. இந்த வாட்டி அப்படி பண்ணாமல் 3 நாள் வச்சுருந்தேன் பௌர்ணமி வந்ததுன்றதுக்காக. நல்லபடியாக கிராண்டாக பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு பௌர்ணமி இருந்ததே தெரியல. என் ஃப்ரெண்டு தான் சொன்னால் சரி பௌர்ணமி வந்துச்சுன்னு. ஏன்னா லக்ஷ்மி பண்டிகை பிஸின்றதுனால நானும் கேலண்டரு பசங்களுக்கும் சொல்லலை, நானும் பார்க்கல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஓ பௌர்ணமி வந்துச்சுன்ட்டு. சரி, அப்படியே கண்டினியூஸாக நானும் வச்சு கும்பிட்டுட்டு கண்டினியூஸாக நானும் எல்லா பூஜை பண்ணி முடிச்சுட்டேன். 9 மணி ஆச்சு. சர்க்கரை பொங்கல் செஞ்சுருந்தேன். சர்க்கரை பொங்கல் செஞ்சுட்டு ஃபஸ்ட்டில் வந்து கிண்ணத்தில் மட்டும்தான் வச்சுட்டேன். சாயந்தரம் வந்து படியல் போடும்போது அது வந்து நாங்கள் எப்போவுமே ஒரு பிக்சர் ஒரு ஃபோட்டோ எடுப்போம், மறந்துட்டேன்.
நான் வந்து சரி போன வாட்டி நல்லாவே வீடியோ எடுத்துட்டேன். இந்த வாட்டி வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வந்து உடம்புக்கு வேற நைட்டு 12:30 மணி ஆச்சு தூங்குறதுக்கு. காலையில 3:30 மணிக்கு தூங்குனதும் எந்திரிச்சதும் ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே நம்மளால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இதுவே போதும். தாயார் வந்து நீங்கள் ரொம்ப கிராண்டாக செய்யுங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. தாயாருக்கு வந்து சும்மா ஒரு சர்க்கரை பொங்கல் நான் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பூ பட்டு வச்சு ஒரு மட்லக்கி கும்பிட்டாலே போதும். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது மஞ்சள் கயிறு, அவங்களுக்கு பூவு பட்டு, அதாவது என்ன சொல்கிறேன்னா சிம்பிளாகவே அவங்கள வச்சு கும்பிட்டாலே அவங்களுக்கு பிடிக்கும். அது வந்து நம்மளை அறியாமல் தானாகவே எல்லாமே அமைஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு எப்போவுமே நான் இப்போ இல்லை, கொஞ்ச நாளாகவே நான் ரொம்ப கிராண்டாக இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வந்து அது எனக்கு தெரியறதே இல்லை, அதுவாக தானாக போயிடும். நான் வருஷமும் என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இந்த வருஷம் நம்ம சிம்பிளாக செஞ்சுக்கலாமான்னு சொல்லுவாங்க. சரி மாமா ஓகேன்னு நானும் சொல்லுவேன். அப்புறம் பார்த்தா எல்லாமே இந்த வருஷம் நாங்கள் பேசலை. இந்த வருஷம் சிம்பிளாக செய்யணும்னு நம்ம பேசலை. அதனால தான் கொஞ்சம் சிம்பிளாகவே ஆயிடுச்சு. ஏன்னா சிம்பிளாக செய்யணும்னு பேசியிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது கிராண்டாக நடந்திருக்கும். நான் நிறைய வருஷங்களை டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் வந்து நான் லேடிஸுங்களுக்கு ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். எப்போவுமே வந்து மேரேஜ் ஆன சுமங்கலிங்க வந்து நான் இப்படி சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. மாடலாக ட்ரெஸ்ஸு போடும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து பட்டு இது வச்சுக்கிறது இல்லை, என்னன்னா சிந்தூரம் வச்சுக்கிறது இல்லை. இதை பற்றி நான் போன விளாக்ல சொல்லலான்னு நினச்சேன். சொல்லிவிட்டு நான் டிலீட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, நமக்கு பிறந்த உடனே கடவுள் வந்து பிறந்துட்டு இந்த பொம்பளை பிள்ளை, அதாவது இது லேடிஸ் பொண்ணு தான்னு தெரியும் போதே சாமி வந்து, அதாவது எங்களுக்கு பிறக்கும் போதே மஞ்சள் குங்குமம் எங்களுக்கு கூடவே எங்கள் அப்பா அம்மாவே கொடுத்துருவாங்க. நம்ம வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சிந்தூரம் வந்து வைக்காமல் இருந்தாலே வைக்காமல் இருக்கக்கூடாது, வைக்கணும். வைக்காமலே இருக்கிறாங்க நிறைய பேர். கல்யாணம் ஆனப்போ சிந்தூரம் வச்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. சிந்தூரானா கோடம் எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் சிந்தூரம். அங்கே வச்சுக்கிறது தான், நெத்தியில் வச்சுக்கிறது தான் சிந்தூரம். குங்குமம் வந்து நம்ம வச்சுக்கிட்டாலும் இருக்குது, வச்சுக்கலனாலும் இருக்குது. அது அப்போ நம்ம பிறந்தப்போ வந்தது. எப்போவுமே பொட்டு வைக்கிற இடத்துல குங்குமம் வச்சுக்கலனாலும் சிந்தூரம் வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. நீங்கள் என்னை பார்த்துருப்பீங்க வீடியோவில் நிறைய பேர். நான் எவ்வளோ தான் நல்லா மாடல் ட்ரெஸ் போட்டாலும் நான் நெத்தி ஃபுல்லாக பட்டு வச்சுருப்பேன். அது கடவுள் வந்து நமக்கு பட்டு வைக்கிறது பார்த்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. பட்டில் தான் நமக்கு வந்து எல்லாமே இருக்குது. அதாவது அவங்கவுங்களுக்கு சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாருக்குமே இருக்கும். எனக்கு தெரிஞ்சது சொன்னேன், யாரும் தப்பாக நினைக்காதீங்க. ஃபீல் ஆயிருந்தா சாரி. எனக்கு தெரிஞ்சது ஒன்று சிந்தூரா பட்டு நீங்கள் எப்போவுமே வச்சுக்கோங்க. எல்லாருமே நல்லா இருப்பீங்க. நான் ஏன் இது சொன்னேன்னா, நான் ஒரு ஐயர் சாமி சொன்னேன் இல்லைங்களா, அவங்கள பற்றி மறுபடியும் சொல்கிறேன்னு நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க. அவங்க சொல்லி தான் எனக்கே வந்து தெரியும். என்னன்னா, ஒரு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக வைக்கிறது சிந்தூரம் தான். நமக்கு எவ்வளோ தான் நான் மாடல் ட்ரெஸ் போட்டாலும் சிந்தூரம் மட்டும் பட்டு வைக்காமலே இருக்க போகிறதில்ல, வச்சுக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்னைய டைரெக்டாக, என்ன நீ மாடல் ட்ரெஸ்ஸுக்கு இத்தனை பட்டு வைக்கிறேன்னு. ஆனால் நான் அது எதுவுமே காதில் போட்டுக்க மாட்டேன். எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் இருப்பேன். நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் அதெல்லாம் சொல்லக்கூடாது, சரி அது சொன்னால் பிரச்சனை ஆகிடும். என்னன்னா, எப்போவுமே வந்து நெத்தியிலே பட்டு வச்சு பழகுங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. நான் எதனா தப்பாக சொல்லியிருந்தா சாரி, எனக்கு பிடிச்சிருக்கு நான் சொன்னேன். நீங்கள் வந்து வச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அதோட பவர் என்னன்றது உங்களுக்கே தெரியும். நீங்கள் நல்லா இருப்பீங்க எல்லோரும், அவ்வளோதான் சொல்லுவேன். அப்புறம் நான் 3 நாளும் என்னென்ன பிரசாதம் செஞ்சு போட்டேன்னா, ஒரு நாள் கேசரி பாத்து, ஒயிட் கேசரி பாத்து செஞ்சு போட்டேன், ஒரு நாள் சர்க்கரை பொங்கல் போட்டேன், ஒரு நாள் வந்து
இது என்னென்னா கர்ஜாயம் அது வந்து 2 செஞ்சு போட்டாச்சு. இந்த saree வந்து என் ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. சரி ஓகே கட்டியிருந்தேன் நினைக்க பார்க்க அழகாக இருந்துச்சு. வெட்டிங் டேக்கு அதாவது போன வருஷம் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க என் ஃப்ரெண்டு. நல்லா இருந்துச்சு கட்டிட்டேன். இது வந்து இந்த மாதிரி saree கட்டிட்டு பூஜை பண்ணுறது ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அக்கா saree எல்லாம் நீங்கள் மூட்டையில் கட்டி வைங்கன்ட்டு. அந்த ஃப்ரெண்ட் அதாவது போன விலாகில் சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக சொல்கிறேன். நான் எப்போவுமே saree கட்டிட்டு பூஜை பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் saree கட்டி இனிமேல் பூஜை பண்ணுறேன். பார்க்கலாம். அதாவது எனக்கு saree கட்டிட்டு நான் கொஞ்சம் சாஞ்சி நடக்கிறனால saree கட்டிட்டு பூஜை பண்ணுறதுக்கு அப்புறம் வேலை செய்கிறதுக்கு முடிய மாட்டேங்குது. அதனால தான் நான் ஆசை தான், எனக்கும் ரொம்ப ஆசை saree கட்டிட்டு வேலை செய்யணும், பூஜை பண்ணணும், வீட்டில் இப்படி தான் இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஆனால் என்னால் முடியறதில்ல. ட்ரை பண்ணுறேன். இனிமேல் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம். இனிமேல் நான் முடிஞ்ச அளவுக்கு saree கட்டி பூஜை பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறேன். எனக்கும் வந்து வீட்டில் ஒர்க்கு நானே செய்கிறனால இப்போ தான் 1 மாதம் ஒரு பொண்ணு எனக்கு கிடச்சிருந்தது. வேலையெல்லாம் அவங்க செஞ்சு கொடுத்துட்டாங்க. இப்போ இனிமேல் பண்டிகை வேலை தான் செஞ்சு கொடுத்தாங்க. இனிமேல் நானே எல்லா வேலை செஞ்சுட்டு நம்ம செய்கிறனால தான் நம்ம கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான். சாமி எடுக்கும்போது நான் வந்து ஆரத்தி கரிச்சிட்டு எப்படி ஆரத்தி கரிக்கிறதுன்னா எனக்கு தெரிஞ்சுது மஞ்சள் சுண்ணாம்பு போட்டுட்டு வச்சு ஆரத்தி காட்டிட்டு வாசல் அதாவது வெத்தலை கற்பூரம் வச்சு லாஸ்ட்டாக வந்து சுற்றிட்டு நம்ம வந்து வெளியே போடணும். போட்டுட்டு லாஸ்ட்டாக எடுக்கும்போது நம்ம சுற்றினாலும் இருக்குது, சுற்றலைனாலும் பரவாயில்ல. நமக்கு வந்து நான் எப்போவுமே எனக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னும் போது சாமியை நினச்சிட்டு எனக்கு லக்ஷ்மி தாயார் இருக்காங்கன்றது நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் நான் சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் 20 வருஷமாக வரமலக்ஷ்மி பண்டிகை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு யாருமே சொல்லி கொடுக்கலாம், நானாக கற்றுக்கிட்டது இதெல்லாம். எனக்கு ஆனால் நான் கேட்டு தான் பண்ணியிருக்கேன். அதாவது ஐயர்கிட்ட கேட்டுட்டு தான் நான் பண்ணியிருக்கேன். என் ஃபேமிலியில் நான் மட்டும்தான் இவ்வளோ கிராண்டாக வரமலக்ஷ்மி பண்டிகை நான் செய்கிறேன்னு சொல்ல மாட்டேன். எல்லாரும் செய்கிறாங்க. ஆனால் வந்து எப்படின்னா எனக்கு தெரியாமலே இதெல்லாம் நானாக கற்றுக்கிட்டு வந்தது. இது வந்து நான் தான் செய்யணும்னு நான் செய்யலை, அது எனக்காக வந்து அமைஞ்சுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.